அர்ஜுன் காலேஜுக்குள்ள வச்சு ஒருத்தனை மூஞ்ச உடைச்சதுனால பிரின்சிபல் அவனை டிஸ்மிஸ் பண்ணியே ஆகணும்னு முடிவுல இருக்க. விக்ருதி தான் அர்ஜுனுக்கு சப்போர்ட்டா அந்த பையன் மதுவை தப்பா பேசினதுனால தான் அவன் அடிச்சிருக்கான். அவன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி ஒன்று நடந்தா மேனேஜ்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணணும். காலேஜுக்குள்ள இப்படி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி ஒருத்தனை காலேஜுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாதுன்னு சொல்ல, இதுதான் அர்ஜுனுக்கு இருக்க கடைசி வாய்ப்பு. இதை விட்டு அவனால டாக்டரே ஆக முடியாது. கண்டிப்பா இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான். அதுக்கான முழு பொறுப்பும் என்னோடதுன்னு அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ண. இது அர்ஜுனோட டிஸ்மிசல் ஃபார்ம். எல்லாமே ஃபில் பண்ணி ரெடியா இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா உங்களை கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு சைனை போட்டு மொத்தமா வெளியே அனுப்பி விட்டுருவேன்னு சொல்றாங்க. விக்ரத்தையும் கோவமா வெளியே வந்து இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டாங்க. இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா படி. நீ இந்த டிகிரியை ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட லைஃப் மாறும்னு சொல்லிட்டு போறா. மதவும் என்னால தானே எல்லாமேனு சாரி கேட்க, இல்ல நான் தான் உன்னோட காலை அட்டன் பண்ணிருக்கணும்னு சாரி கேட்டு காலையில கோவமா பேசினதுக்கும் சாரி கேட்கறான். இங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆராதனா வேகமா வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா அவங்க வயித்துக்குள்ள 3 குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறா. ரதி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும், என்ன இப்படி கடைசி நேரத்துல வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க, ஏன் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு போலையான்னு கேட்டா, அந்த ஹாஸ்பிட்டல்ல 3 குழந்தையில ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல. அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. உடனே ரதியும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நம்மளால அந்த 2 குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல, அவரும் இதை கேட்டு ரொம்ப சுகமா அங்க இருந்து போறாரு. ஆராதனாவும் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு கேட்க, கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ண தான் போறோம். ஆனா பாசிபிலிட்டிஸ் கம்மி தானே சொல்றாங்க. ஒரு குழந்தைய தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுனால அவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க போல. அதனால இந்த விஷயத்த உடனே மானசா கிட்ட வந்து சொன்னதும், மானசா வேகமா ரதியோட கேபினுக்கு வந்து, எதுக்காக அந்த ட்ரிபிள் எட்ஸ் கேஸுக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறா. நான் பண்ண முடியாதுன்னு சொல்லல. அந்த 3 குழந்தையில 2 குழந்தைய தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க டிஸ்சார்ஜ் கேட்டா என்னால என்ன பண்ண முடியும்? இல்ல உங்களால 3 குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்க எங்கேயும் போகாம இங்கே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்றா. அவங்க போறேன்னு சொல்றதுக்காகலாம் என்னால பொய் சொல்ல முடியாது. நான் சர்ஜரி பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஆனா 3வது குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம்தான்னு சொன்னா. இத பாருங்க, இந்த கேஸை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம்னா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரும். ஹாஸ்பிட்டலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த கேஸை உங்களால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சப்போஸ் இதுல ஏதாவது தப்பானா அந்த முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க கண்ணி பணம் ஒருத்தர்கிட்ட, என் பொண்ணுக்காக 450 ரூபாய்க்கு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்படியே வீட்டுக்கு போலாம்னு நினைக்கும் போது பொண்டாட்டிக்கு எதுவும் வாங்கலையேன்னு அவளுக்காக ஒரு தோடு வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அதை வாங்கினதுமே அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அந்த சந்தோஷத்தை பார்க்க தானே நம்மளாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு அவர் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அமலா கேட்டுட்டு வந்து, எல்லார்கிட்டயுமே உங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு உங்க குடும்பத்தை அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறா. அவரும் என்ன இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு அவங்க தானே எல்லாமே, எனக்கு அவங்கள நினைச்சாலே உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அவளும் ரொம்ப தயக்கத்தோட, ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாருமே இறந்துட்டதா கேள்விப்பட்டேன்னு சொன்னதும், அவரும் இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த சோகத்தை மொத்தமா காட்டுற விதமா ரொம்ப அழுதுகிட்டே, என் குடும்பம் என்னை விட்டு மொத்தமா போயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் அவங்கள நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசும்போது தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு, அவங்க இன்னமும் என் கூட தான் இருக்காங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா அந்த பாலா போன ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருச்சுன்னு கோவத்துல ஆம்புலன்ஸை போட்டு அடிச்சு அழுதுட்டு, நான் பைத்தியம்லாம் இல்ல மேடம், நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, இதை கேட்டு அமலாவோ ரொம்ப வருத்தப்பட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை பத்தி உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாதுன்னு சாரி கேட்கிறா. இங்க பிரெக்னன்ட் லேடியோட ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபோட லைஃபை ரிஸ்க்ல வச்சுக்கிட்டு 3 குழந்தையும் தனக்கு வேணும்னு கேட்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆராதனா அவரை திட்டிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவரோட ஒய்ஃபும் அவரை திட்டாதீங்கன்னு, அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருக்கு, வெயிட் பண்ணி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரிபிள்ஸ்னு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, இந்த 3 குழந்தைகளையும் பத்திரமா இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அவரும் என் ஒய்ஃபோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல மேடம், எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம், அந்த சந்தோஷமே அந்த 3 குழந்தைங்களுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னதும் ஆராதனாவும் நான் தப்பா நினைச்சு பேசிட்டேன்னு சாரி கேட்கிறா. இங்க மதுவும் அர்ஜுனும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகி நின்னதும் பக்கத்துல இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வினோத்துக்கு கால் பண்ணி வர சொல்ல, அவனும் நான் வரேன்னு சொல்லிடுறான். அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல, எனக்காக அன்னைக்கு நீ சண்டை போட்டேல, என் இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா அடிச்சிருப்பியான்னு கேட்க, உன்னை எனக்கு பிடிக்கும்ன்றதுனால தான் அடிச்சேன், இல்லனா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்ல, மதுவும் ரொம்ப சந்தோஷமா இந்த மலைக்கும் நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்ப மழை விட்டதும் வாடா நடந்து போலாம்னு கூப்பிட்டா வரமாட்டான். நீ சாதாரணமா கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறா. அப்ப மதுவும் அர்ஜுனை சைட் அடிச்சுக்கிட்டே வர, ஒரு 2 வீலர் காரே மது மேல சேர் அடிச்சு விட்டு போனதும் அர்ஜுன் அவளோட நிலைமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மதுவும் நைஸா க்ளோஸ் அப்ல வந்து அர்ஜுனுக்கு லிப்லாக் அடிக்க போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.